அடுத்து மேடையேற இருப்பவர் திருநெல்வேலி மாவட்டம் கடற்கரை பகுதியான உவரியில் பிறந்தவர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சரக்கு கப்பல் நிறுவனங்களில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தலைமை பொறுப்பில் பணியாற்றியவர். வணிக கப்பல்களுக்கான ஆலோசனை நிறுவனம் நடத்தி வருபவர். புலம்பல்கள், ஆழிசூழ் உலகு, விடியாத பொழுதுகள், எனது சனமே, அஸ்தினாபுரம், வேர்பிடித்த விளைநிலங்கள், கவனம் ஈர்க்கும் கடலோரும் ஆகியன இவரது குறிப்பிடத்தகுந்த படைப்புகள். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர். இவரை நெய்தல் நிலத்து மாந்தரும் காலனிய ஆட்சியின் தாக்கமும் பின் காலனிய ஆட்சியின் மீட்டெடுப்பும் பற்றிய ஒரு உரையாடலுக்காக மேடைக்கு அழைக்கிறோம். ஜோ டி க்ரூஸ். அவையோருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்த பரத் கோபு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமான சினிமா உரையாடல்களுக்கு பிறகு அடித்தள மக்கள் பற்றி பேசக்கூடிய இந்த உரையிலே எப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. பட் இருந்தாலும் தீபகற்பத்தின் ஒட்டுமொத்த கடலோர சமூகங்களுடைய ஆன்மாவாக நான் இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நான் பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய உரைக்கு போவதற்கு முன்னால் ப்ரீலூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் எனக்குள்ள ஒரு பேக்ரவுண்டு சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். என்ன தகுதியோடு நான் இங்கே வந்து உங்ககிட்ட உரையாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு. எங்கள் தாத்தா கொழும்பு துறைமுகத்தில் ஏறக்குறைய ஒரு 30-40 வருடங்களாக, ஒரு 20 வருடங்களாக ஒரு கூலியாக கப்பலில் சரக்கு ஏற்றி இறக்கக்கூடிய கூலியாக வேலை செஞ்சுட்டு, அதன் பிறகு அதே சரக்கு ஏற்றி இறக்கும் வேலையினுடைய ஒப்பந்தக்காரராக இருந்திருக்கிறார். என்னுடைய அப்பா ரெமிஜியஸ் டி க்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கப்பல் துறையில் சுதேசி கப்பல் நிறுவனமான சௌக்லே ஸ்டீம்ஷிப் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் 40 வருடங்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்கிறத சொல்ல விரும்புகிறேன். அதே பேக்ரவுண்டில் நான் கடந்த 33 ஆண்டுகளாக சுதேசி நிறுவனங்களில் கப்பலோட்டும் சார் பணியில் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, நான் என்ன தகுதியோடு உங்ககிட்ட என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் உவரி. ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்வாதாரம் குறித்த ஒரு போராட்டத்தில் முத்துப்படுகையை மீட்டெடுப்பதற்காக போர்ச்சுகீசியர்களுக்கு நன்றி விசுவாசத்துக்காக கத்தோலிக்கர்களாக மாறிய ஒரு சமூகத்தில் அந்த சமூகத்தோடு வாழக்கூடியவன் நான். அதனாலேயே கத்தோலிக்கனாக இருப்பவன். நன்றி விசுவாசத்துக்காக தொடர்ந்து கிறிஸ்துவத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ரொட்டிக்காகவோ வீடுக்காகவோ இன்னும் எந்த ஒரு உதவிக்காகவோ நாங்கள் மதமாறவில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியா பாரதம் அப்படிங்கிற இந்த நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள இந்த நாடு, இன்னைக்கு ஒருவேளை இந்த நம்பிக்கைகள் விதவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறதுனால ஒரு விதமான வேறுபாடு மனப்பான்மை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கெல்லாம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அதற்கும் இந்த பாரத கலாச்சார மண்ணில் வேரூன்றி நிற்கிறதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. இந்த கலாச்சாரம் பாரம்பரியம்ங்கிறது வேறு, ஆனால் என்னுடைய நம்பிக்கை தனிப்பட்ட நம்பிக்கைங்கிறது வேறு. உதாரணமா, எங்க ஆத்தா குமரி,
என்னுடைய தாலாட்டு பாடல்களில் கடற்கரையில் எங்களுடைய தாலாட்டு பாடல்களில் நான் கேட்டிருக்கேன், பரத்தி மகள் தெய்வானை குலக்கொடியாள் இங்கிருக்க குரத்தி மேலே ஆசை கொண்டு வேலவன் குறவேசம் ஆனானோ ஆறாரோ ஆடிரரோன்னு பாட்டு, கிறித்துவர்கள் பாடக்கூடிய பாட்டு. ஆனால் பரத்தி மகள் தெய்வானை குலக்குடியாள், தெய்வானை யாரு? முருகனுடைய முதல் மனைவி. இந்த முதல் மனைவியான தெய்வானை இங்கே இருக்கும்போது நீ வள்ளியை தேடி போயிட்டியே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் அந்த பரத்தி மகள் பாடுகிறாள். அப்படிப்பட்ட பாடல்களை தாலாட்டு பாடலாக இன்றும் வாய்வழி பாடலாக நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் முருகன் எங்களுக்கு மச்சான், அதனால தான் மச்சான் சாமி அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ வேறு ஒரு நம்பிக்கைக்குள் இருக்கிறோம். அப்படி இருந்தால் இப்போ என்னுடைய மகனே ஒரு இஸ்லாமியனாக மாறிவிட்டால் எனக்கும் என் மகனுக்கும் உறவு இல்லாமல் போயிருமா? அந்த வகையில் நாங்கள் போர்ச்சுகீசர்களுக்கு நன்றிக்கடனுக்காக கத்தோலிக்கர்களாக மாறி இருந்தாலும் குமரி எங்களுடைய ஆத்தாவாக கெழுகடல் செல்வியாக கரை நின்று எங்களை காத்துக்கிட்டு தானே இருக்கிறார் நித்தமும். முருகன் எங்களுக்கு மச்சான் சாமிங்கிறதுல எங்களுக்கு மாறுதட்டி சொல்கிறோமே, இன்னும் மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த தாலாட்டு பாடலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக நான் பிறந்த அந்த பாரம்பரிய ஊரில், பாரம்பரியமான மீனவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரில் தடுக்கி விழக்கூடிய இடத்துல எல்லாம் நிறைய கப்பலினுடைய கேப்டன்ஸ், மாஸ்டர் மரைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாஸ்டர் மரைனர்ஸ் அல்லது மாலுமிகள் அல்லது ஏதோ ஒரு வகையில் கப்பலில் பயணிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களுடைய அன்றாட உரையாடல் இருக்கு இல்லையா, அந்த உரையாடலில் எப்பவுமே எனக்கு அந்த பருவ காற்றுகளில் விழக்கூடிய செய்திகள் மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது அதாவது அது உலகத்தில் உள்ள அட்லாண்டிக் கடல் எப்படி இருக்கும், சவுத் அட்லாண்டிக் கடல் எப்படி இருக்கும், ஜிப்ரால்டர்லேருந்து அட்லாண்டிக் கடலை கடந்து போகும்போது எப்படியான ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றோம், இங்கிலீஷ் சேனல் எப்படி இருக்கும், மத்தியதரை கடல்னா என்ன, பே ஆஃப் பெஸ்கி அப்படின்னா என்ன, அட்லாண்டிக்கின் முக்கியத்துவம் என்ன, ஆர்டிக்கின் முக்கியத்துவம் என்ன, அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, பசிபிக் என்றால் என்ன, தென்சீன கடல் என்றால் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் மிக சாதாரண அடித்தள மக்களுடைய பேச்சு வழக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் புரியாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு, கப்பலுக்கு சரக்கு கிடைக்கலாட்டி நாங்கள் உடனே ஏஆர்ஏ ஏரியாவுக்கு போயிடுவோம் அப்படிம்பாங்க. என்னடா இதெல்லாம் நான் பணியில் சேர்றதுக்கு முன்னால் என்னுடைய காற்று வாக்கில் என்னுடைய காதுகளில் விழுந்த விஷயங்கள். அது என்ன ஏஆர்ஏ ஏரியா, ஏஆர்ஏ ஏரியான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, ஆம்ஸ்டர்டாம், ரொட்டர்டாம், ஆண்ட்வர்ப், இது ரொம்ப சாதாரணமாக புழங்குறாங்க. இப்படி அந்த பகுதிக்கு போனால் கண்டிப்பாக கார்கோ கிடைக்கும், சரக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அவர்கள் இருக்குது. அதை பற்றி அவங்க பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த விதமான ஒரு சூழல் இருக்கும்போது, ஒரு பாரம்பரியமான ஒரு மீனவர் ஊர், அந்த ஊரில் கடலோடிகள் அதிகமாக இருக்கிறாங்க. இவர்களுடைய பேச்சு வழக்கில் எப்பவுமே மீன் வளம், கடலோடும் வித்தை, கடல் ஓட்டத்துக்கான அந்த அனுபவங்கள், இந்த மாதிரி விஷயங்களே என்கிட்ட வருது. நான் திரும்ப படிக்கிறேன், படிச்சுட்டு பணிக்கு போகிறேன். பணிக்கு போகிறதும் அந்த பணியில் வணிக கப்பல் சார் நிறுவனங்களில் பணியில் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு நினைப்பு வருது அப்படின்னா, இது அந்த காலத்தில் அதாவது தோணியில் கொழும்பு நடையெல்லாம் போவாங்க. கொழும்பு நடை, வங்காளம் நடை, குஜராத் நடை, இந்த மாதிரி எல்லாம் போவாங்க. அப்படி போகும்போது பாய்மர கப்பல்களில் ஆஞ்சான் அடித்து பாயை ஏற்றும்போது தண்டல் அந்த அந்த உழைப்பின் களைப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறக்காண்டி சில பாடல்களை பாடுவாங்க. அது அம்பா பாடல்கள் அப்படிம்பாங்க. இந்த பாடல்களில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று தொழில் வளம் இருக்கும், அல்லது அவருடைய பாரம்பரியம் இருக்கும், அல்லது அவருடைய கலாச்சாரம், மத நம்பிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், அல்லது அவருடைய செழுமை பற்றிய குறிப்புகள் இருக்கும், அல்லது அந்த வீர தீர விளையாட்டுகள் பற்றிய குறிப்புகள் இருக்கும், போர்கள் பற்றி இருக்கும், கடலில் நடந்த போர்கள் பற்றி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கும். ஆனால் நான் பார்த்து வேந்து போன ஒரு விஷயம், அவர்கள் அந்த ஆஞ்சான் அடித்து அந்த தண்டல் பாய மேலே தூக்கும்போது, சிந்தானல்லு மகிமா தூரப்பயணம் ஏலை சா ஏலவல சீமானா மகிமா போய் வாரோம் அப்படிங்கிறான். அப்போ இந்த பாரத தேசத்தில் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ பறந்து விரிந்த நாட்டில் எங்கேயும் செழிப்பு தான் இருந்துச்சு, சொல்ல வறுமை இல்லை. அவ்வளோ சீரும் சிறப்புமாக, அதாவது சிந்த மூடைகளில் நெல் மூட்டைகளை நாங்கள் கொண்டு போகிறோம். எங்கே கொண்டு போகிறோம்னா வங்காளத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு பதிவு பண்ணுறான்.
அப்போ தென் தமிழகத்தில் ஒரு கடலோடியாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் தன்னுடைய வாய்வழி பாடலில் எவ்வளோ தெளிவாக இது வேணா உங்களுக்கு பாடத்திட்டங்களில் இருக்காது. ஆனால் சிந்தாநெல்லு மகிமா தூர பயணம் ஏலைசா ஏலவல சீமானா மகிமா போய் வாரோம். அடுத்தபடியாக வரக்கூடிய இதுகளில் திண்டுக்கல் மகிமா வாழைப்பழம் கொண்டு வாடா அதை தின்னு பார்ப்போம்னு பல அந்த தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கிறது, அதை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நாங்கள் கொண்டு போகிறோம், நாங்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறோம் இறக்குமதி செய்கிறோம் அப்படிங்கிறதான குறிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த பேக்ரவுண்டில் நான் வளர்றேன். அப்படி வளரும்போது மெரினா கடற்கரைக்கு நீங்கள் போகிறீங்க. இந்த மெரினா கடற்கரையில் போய் நின்று கடலில் கால் நனைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ கால் நனைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய கால்களை கடல் அலை வருடுகிறது இல்லையா? அப்படி வருடும்போது எனக்கெல்லாம் ஒரு எண்ணம் எப்படி தோன்றுது அப்படின்னா, என்னுடைய காலை வருடக்கூடிய இந்த கடல் அலை தானே அமெரிக்காவில் என்னை போல் ஒருவனுடைய காலையும் வருடுகிறது, ஆஸ்திரேலியாவிலும் என்னை போல் ஒருவனுடைய காலை வருடுகிறது. அப்போ இந்த கடல் எனக்கான எல்லை இல்லை, எம் தேசத்துக்கான எல்லை இல்லை, எம்முடைய நாட்டுக்கான எம்முடைய பாரம்பரியத்துக்கு எம்முடைய கலாச்சாரத்துக்கு இந்த கடல் எல்லையே இல்லை. அது மிகப்பெரிய பாலமாக இருக்கிறது. எம்முடைய தொழில் வளர்ச்சியின், எம்முடைய வாணிகத்தின், எம்முடைய அரசியலின், கலாச்சாரத்தின், பண்பாட்டின் எல்லையாக அல்ல, அது இணைப்பு பாலமாக இந்த கடல் இருக்கிறதே அப்படின்னு மனதார நான் நினைக்க முடியுது. நான் ஒவ்வொரு நாளும் எப்போதெல்லாம் இந்த கடல் பக்கத்துல எல்லாம் போறனோ அப்போல்லாம் எனக்கு என்னையும் அறியாத ஒரு அளப்பரிய அன்பு என்னையும் இந்த உலக மக்களோடு, இந்த உலகத்து மாந்தரோடு இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறாயே ஆத்தா அப்படின்னு நான் கேட்கிறேன் ஒவ்வொரு தடவை. ஒரு காலத்துல, அதாவது காலனி ஆதிக்கம் அந்த மாதிரியான ஒரு சூழல்களுக்கு முன்னான காலத்துல, வரலாற்றின் மீது கடல் ஆதிக்கத்தின் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆல்பர்ட் டி மாகன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதுறார். இது என்ன அப்படின்னா, காலனி ஆதிக்கவாதிகளுக்காகவே எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 எதிர்மறை விமர்சனம் அந்த புத்தகத்தின் மேல் இருந்தாலும், உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு வரலாற்று புத்தகமாக அது இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கடல் ஆளுமை உள்ளவர்கள், கடலின் மேல் ஆளுமை இருந்தால் நீ உலகையே வெல்லலாம் அப்படிங்கிறது தான். அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு பிரெஞ்சு பேரரசனாக இருந்த நம்முடைய போனபர்ட் நெப்போலியன் என்ன சொல்றார் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் எதுவும் இல்லை, கையில் நீங்கள் ஐஃபோனை எடுத்து இந்தியா எப்படி இருக்கிறது, இலங்கை எப்படி இருக்கிறது, ஆஸ்திரேலியா எப்படி இருக்கிறது, அந்த கடல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வரைபடங்களின் உதவியோடு நெப்போலியன் போனபார்ட் ஒன்று சொல்றாரு, இலங்கையின் திரிகோண மலை மட்டும் எனக்கு இருந்தால், இலங்கையின் திரிகோண மலை என்ற அந்த பகுதி மட்டும் என்னிடம் இருந்தால் நான் உலக சரித்திரத்தையே மாற்றி எழுதுவேன் அப்படின்னு சொல்றார். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னுடைய உரையினுடைய கடைசியில் நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஆனாலும் நெப்போலியன் போனபார்ட் எப்படிப்பட்ட ஒரு வீரன், எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவர், பின்னாளில் அவருக்கு நடந்த விஷயங்களை பற்றி நாம் இப்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகையே வென்றுவிட துடித்த அந்த ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி சொல்கிறான், திரிகோணமலை மட்டும் என்னிடம் இருந்திருந்தால் இந்த உலக சரித்திரத்தையே நான் மாற்றி எழுதுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படி புவிசார் அரசியல்ல இந்த கடல், இந்த துறைமுகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதுல இன்னைக்கு ரஷ்யா உக்ரைனுடைய போரை பற்றி நம்ம செய்திகளில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 1 மாத காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஏன் நடக்குது? நான் ரஷ்யாவினுடைய வடமேற்கு எல்லையில், அதாவது ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மூர்மான்ஸ்க் அப்படிங்கிற துறைமுகத்துக்கு நான் போயிருக்கேன். ஏறத்தாழ வருஷத்தில் 9 மாதங்கள் பனியால் ஐஸ் கட்டியா அது அப்படியே உறைந்து போயிருக்கக்கூடிய பகுதி. ரஷ்யா உலகத்திலே மிகப்பெரிய நிலப்பரப்பு, இவ்வளவு சிதறுண்ட பிறகு கூட பெரிய நிலப்பரப்பு. ஆனால் வடக்கில் உள்ள கடற்கரை எல்லாமே ஏறத்தாழ 9 மாதங்கள் உறைந்து போயிருக்கும். எந்த விதமான ஒரு கப்பல் போக்குவரத்தோ எந்த போக்குவரத்துக்குமோ ஒரு பயனில்லாத ஒரு உறைந்த பனிக்கட்டியாக இருக்கும்.
அப்ப அவர்களுக்கு என்ன தேவை? இந்த உலகத்தோடு அவங்களுடைய தொழிலை, அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியை செய்யணும், பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக கருங்கடல் வழியாக அவங்க மத்திய தரை கடலுக்குள் வந்து உலகத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளணும். அப்படிப்பட்ட அந்த கருங்கடல்ல இன்றைக்கு நமக்கு எதிரானவர்களுடைய செல்வாக்கு மிகுந்து விட்டால் நம்முடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்து விடுமோ, இந்த அச்சத்தில் தானே ரஷ்யா இருக்கு. இதை சாதாரணமான ஒரு வாக்கியமாக, ஒரு ஸ்டேட்மெண்டாக இல்லை, இதை புரிந்து கொள்ளணும். கடல்னா என்ன, எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு விஷயங்களுக்காக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் புரியும். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது தான் நம்ம நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. இவர்கள் இன்னைக்கு ஒரு சீனர்கள் கடலை பயன்படுத்துறதுக்கு முன்னால, ஏன் ரோமானியர்கள் கிரேக்கர்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னால நம்ம ஆட்கள் எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த 50 காப்பியங்களுள் உண்டான சிலப்பதிகாரம் இருக்கிறது. இந்த சிலப்பதிகாரத்தில் வழக்கமாக உள்ள ஒரு பொது புரிதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், தகைசால் பத்தினியை மேலோர் போற்றுவர், ஊழ்வினையின் பயன் உறுத்து வந்து விட்டும். இந்த 3 அறமாக சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக இளங்கோ என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள், இந்த பகுதியில் இருந்த மன்னர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறான். தமிழ் கலாச்சாரத்தை, பண்பாட்டை பற்றி குறிப்பிடுகிறான். ஆனால் இது மரபு வழியாக சொல்லப்பட்ட ஒரு இலக்கியம். இந்த இலக்கியத்தினுடைய பார்வை பொது வழியில் இப்படி இருக்கிறது. ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய நவீன புரிதல் இருக்கிறது இல்லையா. சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன், தேசம்மா அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த தேசம்மாவில் அரவிந்த் குமார் அப்படிங்கிற ஒரு தம்பி, அவர் கடைசியாக ஒரு கதை எழுதியிருக்கிறார், சிறுகதை எழுதியிருக்கிறார். அது ஒரு சிறுகதைகளின் தொகுப்பு. இந்த சிறுகதையில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இறுதி சொத்து, அதாவது கடைசி சொத்து அப்படின்னு ஒரு கதை வச்சிருக்கார். எனக்கு முதல்ல படிக்கிறதுக்கு முன்னால இது என்ன ஒரு சாதா அதாவது அந்த தாள்களை புரட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அது திடீர்னு பார்த்தா அதுக்குள்ள சிலப்பதிகாரத்தின் விஷயங்கள் இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். அதாவது மரபு இலக்கியம் பெரும்பாலும் புகழ்பாடும் இருப்பதை சொல்லும், ஆனால் உள்ளார்ந்து அந்த நுவான்சன்ஸுக்குள்ள போகாது, எதிர்கேள்வி கேட்காது, ஒரு சிந்தனையை தூண்டாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் நவீன இலக்கியம் அதையெல்லாம் செய்கிறது. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, இது அரச அங்கீகாரத்தை வேண்டி நிற்கும் மாசாத்துவானுக்கும் மாநாயகனுக்கும் நடந்த போட்டியின் விளைவே சிலப்பதிகாரம் அப்படிங்கிறான். வித்தியாசமா இருக்குல்ல உங்களுக்கு, இதுவரைக்கும் கேள்விப்படாததா இருக்குல்ல, இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு. ஆமா, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மாநாயகர்கள் என்றால் யார், மாசாத்துவார்கள் என்றால் யார்? மாசாத்துவார்கள் என்றால் என்ன புரிதல் என்றால், ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள். இந்த சாத்துவார்கள் நம்முடைய சாதாரண புரிதலுக்கு நம்முடைய செட்டிமார், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், மலேசியா, இந்தோனேசியா, இந்த சுமேரியா, இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வணிகம் செய்தவர்கள் இல்லையா. அப்படி இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு தங்களுடைய சரக்குகளை அனுப்புகிறார்கள். ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் வச்சுக்கொள்ளலாம். அதாவது நாட்டுக்கோட்டை செட்டிமார் சொல்லி நகரத்தார் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சமூகத்தை சொல்லலாம். ஆனா மாநாயகர்கள் என்பவர் யார்? மாநாயகர்கள் என்பவர்கள் கண்டிப்பாக கடலோடியாக இருக்க வேண்டும். இந்த கடலோடிகள் தான் திரைக்கடலில் களம் செலுத்தியவர்கள், கரைகாணா பவ்வத்துள் களம் கொண்டு ஆண்டவர்கள் இவர்கள் தான். இதான் மாநாயகர்கள். இந்த மாநாயகர்களுக்கும் மாசாத்துவார்களுக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்கிறது. இதை நான் சொல்லுவதற்கு மிக முக்கிய காரணம் இருக்கிறது. இந்த போட்டி என்னவென்றால், சோழ பேரரசனுடைய அரசவையிலே இருக்கை எப்படி கொடுக்கப்பட வேண்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையில சோழ பேரரசன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னு சொன்னா, என் நாட்டின் பொருளாதாரம் காக்கும் திரைக்கடல் ஓடி அந்த ஆழ்கடல்ல, அந்த அலைகடல்ல, அந்த காற்றுக்கடல்ல இயற்கையோடு போராடி என்னுடைய பொருளை எல்லாம் ஏற்றுமதி செய்து இறக்குமதியாக பல நாட்டு பொருட்களையும் கொண்டு வரக்கூடிய தீரம் மிக்க இந்த கடலோடிகள் எனக்கு அடுத்த வரிசையில் இருக்க வேண்டும் என்கிறான். அதற்கு அடுத்த வரிசையில் தான் மாசாத்துவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படும் போது அரசன்
அதற்கு பிறகு மாநாயகர்கள், அதற்கு பிறகு மாசாத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. இந்த நிலையில மாசாத்துவான் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் தானே வியாபாரி, இவன் சாதாரண ஒரு மலக்கரை ஓனர் தானே, அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி இந்த பெருமை வந்து சேரப்போகிறது, எப்படி சேரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோபம், கொந்தளிப்பு வருகிறது. அந்த கொந்தளிப்பின் ஊடாக என்ன நினைக்கிறான் அப்படின்னா, கண்டிப்பாக அரசபையில் மாநாயகனுடைய இடத்தை நான் தட்டி பறிக்க முடியாது, அது அரச நீதி, இதுவே சாசனம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன செய்யலாம், இவனை தலைகுனிய வைக்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த மாசாத்துவான் மாநாயகனை தலைகுனிய வைக்க முயற்சி பண்றான். அப்படி முயற்சி பண்ணும்போது என்ன பண்றான் அப்படின்னா, மாநாயகனின் மகளாக கண்ணகி இருக்கிறார், மாசாத்துவானின் மகனாக கோவலன் வருகிறான். என்னுடைய மகனுக்கு அந்த அவனுடைய மகளை முடித்து விட்டால், கடற்கரையில் ஒரு பாரம்பரியம் இன்னைக்கு இருக்கு. எப்படின்னா, பொண்ணை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா மாப்பிள்ளையினுடைய காலை கழுவுற சடங்கு இருக்கு, கால் கழுவுற சடங்கு இருக்கு. அதனுடைய விளக்கம் என்னன்னா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, என்னுடைய தங்கச்சி, எங்களுடைய பிள்ளைய நான் உங்களுக்கு கொடுத்து நாங்கள் உனக்கு அடிமை என்று சொல்றோம், சாசனமா கொடுக்கிறோம். அதை உன்னுடைய கால்களை தொட்டு நான் உனக்கு அடிமை, இந்த குடும்பம் உனக்கு அடிமை என்று சொல்கிறோம். அப்படி இந்த மாநாயகன் வந்து தன்னுடைய மகளுக்காக என் கால்களை பிடிப்பானே அப்படின்னு நினைக்கிறான். யாரு? மாசாத்துவான். இப்படியான போட்டியில், தொடர்ச்சியாக நடந்த போட்டியில் தன்னுடைய மகனை கொல்லக்கூடிய அளவுக்கு கூட போய்விடுகிறானோ இந்த மாசாத்துவான் என்பதுதான் இந்த புதினம் முன்வைக்கக்கூடிய ஒரு உரையாடல். இது புதிதாக இருக்கிறது இல்லையா? இந்த உரையாடல்ல புரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, மாநாயகனுக்கும் மாசாத்துவார்களுக்கும் நடக்கும் இடைவிடாத போராட்டம். இந்த போராட்டம் நடந்துகிட்டு, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற மாதிரி. அடுத்தால இது ஒரு பக்கம் இருந்தாலும், சமீபத்தில் 1977 மொழியாக்கம் செய்யப்பட்ட, அதாவது VSV ராகவன் அப்படிங்கிறவருடைய மொழியாக்கத்தில் பெரிப்ளூஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிக்க முடிஞ்சு. இந்த பெரிப்ளூஸ் அப்படிங்கிற புத்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, 1ஆம் நூற்றாண்டில், அதாவது கிபி 50 80க்கு உள்ள பதிவு செய்யப்பட்ட இந்த பெரிப்ளஸ் அப்படிங்கிற புத்தகம், பெரி அப்படின்னா சுற்றும், ப்ளூஸ் அப்படின்னா கடல் பயணம், கடல் பயணத்தை, பரந்த கடல் பயணத்தை பற்றிய அது ஒரு வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பொருள்படக்கூடிய அந்த புத்தகம். இந்த பதிவுகளை அப்படியே ஆங்கிலத்துக்கு வந்து, ஆங்கிலத்திலிருந்து 1977 ஆண்டு காலகட்டத்தில் VSV ராகவன் அவர்கள் இதை வந்து தமிழுக்கு தந்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, கிபி 1ஆம் நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்டது. அதுல எகிப்திய வியாபாரிகள், இதற்கு முன்னால இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரோமானியர்கள் கிமு 406வது ஆண்டுல ரோம பேரரசில் உள்ள சக்கரவர்த்தி அங்கு நடந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத போராட்டத்தில் அங்கு உள்ள விசிகோத் அப்படிங்கிற பழங்குடி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. பிடிச்சு கொண்டு போயிட்டு அவரை பணைய கைதியாக வச்சுக்கிட்டு அவரை விடணும் அப்படின்னா அவங்க ஒரு பொருள் கேட்குறாங்க. இந்த பொருள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் இன்றைக்கு நிலையில். எப்படி அப்படின்னா, அவங்க கேட்கறது பாரதத்தின் நல்ல மிளகு கேட்குறாங்க. 40 டன் நல்ல மிளகு பாரதத்தினுடைய மிளகு தருவதாக இருந்தால் சக்கரவர்த்தியை நாங்கள் விடுவித்து விடுகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழல்ல தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்போ எகிப்திய வியாபாரிகள் அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்து, அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து நைல் நதி பக்கம் உள்ள அந்த ஜூலியோ போலிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து, அங்கிருந்து தெற்காக பயணித்து கேப்டோஸ் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து, அங்கிருந்து திரும்பவும் தெற்காக பயணித்து செங்கடலில் உள்ள ஒரு துறைமுகமான முசல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த பெரிப்ளூஸ் சொல்லக்கூடிய வழிகாட்டி, அந்த கடற்பயண வழிகாட்டிங்கிற இருக்கு இல்லையா அந்த புத்தகம், அது சொல்லக்கூடிய செய்திப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முசல் துறைமுகம் அதான் முதல் துறைமுகமாக, கடலில் உள்ள அமைந்துள்ள முதல் துறைமுகமாக பார்க்கப்படுகிறது. அதை முன்னால எரித்ரியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க செங்கடல் பகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எரித்ரியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கிறது, அஜ்மர் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய ஒரு துறைமுகம் இருக்கிறது. அதை எரித்ரியன் கடல் என்று சொல்லியிருக்கிறார்கள். KRA நரசையா கூட அதை பற்றிய ஒரு பதிவு வந்து யூடியூப்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த முசல் துறைமுகத்திலிருந்து பாய்மர கப்பல்கள் ஏறி, இந்த பாய்மர கப்பல்கள் 40 நாட்களுக்கு மேலாக பயணித்து அதாவது பாரதத்தின் முசிறி துறைமுகத்தை அடைந்திருக்கின்றன.
இந்த முசிறி துறைமுகத்திலிருந்து மிக இது நீங்க நம்ம சொல்ற மாதிரி என்னென்ன பொருட்கள் எல்லாம் இயற்கையாக விளைந்த பொருட்கள், கனிம பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி ஆகிக்கிறது. அந்த காலத்தில் மார்க்கஸ் அரலியஸ் அல்லது ஜூலியஸ் சீசர் போன்ற மன்னர்கள் அவையில் இருக்கும்போது அவையில் உள்ள செனட்டர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியல, இந்தியாவுக்கு கப்பல் கப்பலாக தங்கம் போய் கொண்டிருக்கிறது, இதை நீங்கள் நிறுத்த மாட்டீர்களா என்ற கேள்வி வருகிறது. அப்படி அந்த அளவுக்கு வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாய்மர கப்பல்களில் சரக்குகள் போவதும் அதற்கு மாற்றாக தங்கம் வருவதும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி சொன்னா இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா, எப்படி கப்பலோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பொருளாதாரத்திற்கு, பாரத பொருளாதாரத்திற்கு மிக முக்கிய காரணியாக கப்பலோட்டம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க வரலாற்று காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதே நேரத்தில் எப்படி இன்னைக்கு சீனா பட்டு வழிச்சாலைன்னு சொல்றாங்களே, இந்த சில்க் ரூட், இந்த சில்க் ரூட்டை பிரதானப்படுத்தி தங்களுடைய பூர்வீகத்தை திரும்பவும் மீட்டெடுத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறான்ல, வரலாற்றை தெரிந்து கொள்ளும் போதுதான் பாதை செழுமையாக போட முடியும், அதில் பாதுகாப்பாக பயணிக்க முடியும். அப்படி நமக்கான பாதையாக இருந்தது 2 பாதைகள். ஒன்று முத்து வழிப்பாதை, இன்னொன்று மிளகு வழிப்பாதை. இந்த முத்து வழிப்பாதை என்பதுதான் நான் இன்று கத்தோலிக்கனாய் நின்று கொண்டிருப்பதற்கான காரணம். மிளகு வழிப்பாதை நான் ஏற்கனவே எரித்திரேயன் கடலை பற்றி சொன்னேன் இல்லையா, முசல் துறைமுகத்திலிருந்து முசிறி துறைமுகத்துக்கு வந்தது. அந்த பதிவில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அந்த முசிறி துறைமுகம் என்பது மேற்கு கடலில், இன்றைய அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் என்பது தூர பிரதேசத்தில் உள்ள மதுரை என்ற நகரப்புறம் இருந்து பாண்டியர்களால் மிக செழுமையாக ஆளப்படுகிறது அப்படின்னு குறிப்பு எழுதுறான். அப்போ எங்கேயோ மதுரை மிகப்பெரிய தூரத்தில் இருக்கிறது, ஆனால் தூரத்தில் இருந்தாலும் கூட பாண்டியர்களால் இந்த முசிறி துறைமுகம் ஆளுமை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது பதிவு பண்றான். இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல, பெயர்ச்சிமை துறையில, அதாவது சரக்குகளின் பெயர்ச்சிமைன்னு சொல்லக்கூடிய கார்கோ அண்ட் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில மல்டி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம்னா, ஒரு சரக்கு சாலையில் பயணிக்கிறது, ரயிலில் பயணிக்கிறது, ஆகாய விமானத்தில் பயணிக்கிறது, திரும்ப கடலில் பயணிக்கிறது, திரும்ப ஆகாய விமானத்தில் பயணிக்கிறது, திரும்ப ரயிலில் பயணிக்கிறது, அப்படி பயணித்து உங்களை சேர்க்கிறது. The first leg of transportation is rail, second leg of transportation is ocean, the another leg of transportation may be road, and then again another leg of, இப்படி போயிட்டே இருக்கு. இதை ஒருமுகப்படுத்தி இன்னைக்கு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது இன்று கண்டுபிடித்ததாக சொல்றோம். ஆனால் அன்று ரோமானிய பேரரசர்களும் பாண்டிய அரசர்களும் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரம் இது போன்ற ஒப்பந்தங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். எப்படி? அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து வரக்கூடியது, அதாவது ஒட்டகங்களில் பயணிக்கிறார்கள், திரும்ப நதி பயணம், திரும்ப கடல் துறைமுகத்துக்கு வருகிறார்கள், அங்கிருந்து பாய்மர கப்பல் முசிறியில் துறைமுகத்தில் இறங்கின உடனே அந்த இறக்குமதியாளருக்கு போய் இருக்க முடியாது, திரும்பவும் ஒட்டகமோ அல்லது மாடுகளிலோ எப்படியோ அது பயணித்திருக்க வேண்டும். ஆக இப்படியான ஒப்பந்தங்களை அந்த அரசுகள், ரோமானிய பேரரசுகள், இந்தியாவில் இருந்து பாரதத்தில் இருந்த பாண்டிய பேரரசும் அங்கீகரித்திருக்கிறதுங்கிறது தான் மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறது அந்த பெரிப்புலஸ்ங்கிறது புத்தகத்தில். இப்போ இதுக்கு அடுத்தபடியா நான் வியந்து போனது, அதாவது பாண்டியர்கள் முசிறி துறைமுகத்தை ஆளுமை செய்கிறார்கள்னா அப்போ சேரர்கள் என்ன, சேரர்கள் பற்றி குறிப்பு இல்லையா அப்படின்னா, அந்த காலத்தில் சேரர்கள் இல்லை, அதற்கு பிறகுதான் சேரர்கள் வராங்க. பாண்டியர்கள் பழமையானவர்கள், பண்டையர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு வருது. அதாவது 1ஆம் நூற்றாண்டில் பதிவு பண்ணப்பட்டது அப்படின்னா அது 1ஆம் நூற்றாண்டுக்கானது அல்ல, அது கிமுவில் இருந்தது. அந்த பதிவுகளை 1ஆம் நூற்றாண்டில் பதிவு பெறுகிறது, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் சேரர்கள் இல்லை. உலகு கிளர்ந்த உருகெழு வங்கம் புலவு திரைக்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்றாகி விரைசலல் இயற்கை வங்கூல் ஆட்ட கோடுயர் திணிமணல் அகண்டுரை நீகான் மாட உள்ளரி மருங்கறிந்து ஒய்ய அப்படிங்கிற ஒரு பாடல் எங்க வருதுன்னா, அகநானூர்ல பாலைத்திணல்ல மருதன் இளநாகனாருங்கிறவர் பாடுறார். இப்படி என்ன பாடுறார் அப்படின்னா, ஒரு தோழி தன் தலைவன் இப்படிப்பட்ட உலகமே கிளர்ந்து போற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு இதுல
என்னுடைய கப்பலில் என்னுடைய தலைவன் என்னை பிரிந்து போகிறான், பொருள் தேடல் நிறுத்து போறான் அப்படின்னா, இப்படிப்பட்ட பெரிய பெரிய கப்பல்களை உருவாக்கினோம் அப்படிங்கிறத நான் இதுல இருந்து புரிந்து கொள்றேன். பாரதத்தில் இந்திய கப்பல் கலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல்களை இங்கு உருவாக்கி, அதாவது சோழ பேரரசுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் அப்படின்னு. அதாவது நிலங்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மன்னர்கள் கடாரம் கொள்ளவில்லை. இங்கிருந்து போன இந்த கடல்வழி வாணிபத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள் கடல் கொள்ளையர்களால் மலாக்கா ஸ்ட்ரைட் இந்த பகுதிகளில் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பது அரச சபைக்கு வருகிறது. அரச சபையில் என்ன பண்றார் இளவரசரின் கப்பல், இந்த கப்பல் படை கப்பல் அந்த வணிக கப்பல்களின் அணிவகுப்பின் முன்னே கொடியுடன் செல்லும், சோழ கொடியுடன் செல்லும் அப்படின்னு சொல்றான். அரசு கப்பலோட்டுபவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் அளித்து ஊக்குவித்து பாதுகாப்பு அளிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்படி இந்த மாதிரியான ஒரு வரலாற்று பின்னணியில நம்ம இன்னைக்கு நம்முடைய ஒரு நிலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய கப்பல்கள்ல பாரத தேசத்துக்கான கப்பல்கள் 1%. இந்தியாவுக்கு வரக்கூடிய சரக்குகள் 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல 93% வெளிநாட்டு விதேசி கப்பல் உரிமையாளர்கள் சுமந்து வருகிறார்கள். 7% மட்டும்தான் இந்திய சுதேசி கப்பல் உரிமையாளர்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னுடைய நேரம் மிக குறுகியதாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, ஒவ்வொரு நாளும் பல லட்சம் டாலர் ராஜா சுந்தரம் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். திருப்பூரிலுடைய ஏற்றுமதியாளருடைய அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார், உரிமையாளராக இருக்கிறார். எவ்வளவு அந்நிய செலவாணியை நிதமும் பயண கட்டணமாக ட்ரைனேஜ் ஆகுது இல்லையா? தாதாபாய் நவரோஜி அந்த காலத்தில் ரா மெட்டீரியல் தாது பொருட்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறி அது திரும்பவும் ஒரு பொருட்களாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக துணியாக திரும்ப நெய்யப்பட்டு அது திரும்பவும் இந்த பகுதிக்கே வருகிறது. அதன் மூலம் நம் பொருளாதாரம் சீரழிகிறது. நம்முடைய தாது பொருட்களை மிக மலிவான விலைக்கு எடுத்துட்டு போய் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக அதை மாற்றி நம்மிடமே சந்தைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு. இன்னைக்கு என்ன நடக்குது? மாற்றம் நடந்திருக்க. ஆனா மாற்றத்தின் மூலம் என்ன நடக்கல அப்படின்னா, பங்களிப்பு சமூகங்கள் யார் இந்த பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்தார்கள்? இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள். எல்லையில் வாழக்கூடிய இந்த கடலோர மக்களை, எல்லையில் இருக்கக்கூடிய இந்த கடலோர மக்களை சாதாரண மீனவர்களாக குறுக்கி பார்க்கிறீங்க. அந்த நிலை ஏன் வந்துச்சு? எப்ப வந்துச்சு? ஏன் மீனவர்கள் அப்படிங்கிறீங்க? ராஜேந்திர சோழனுடைய படையில இருந்தது இதே கடலோடிகள் தானே. முசிறி துறைமுகம் இருந்தது அந்த பண்டை காலத்திலையும் இதே கடலோடிகள் தானே. இதே கடலோடிகள் போய் கொடுத்த அந்த சீரும் சிறப்புமான அந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை வச்சு தானே ரோம பேரரசு பாரத பேரரசோட இவ்வளவு பெரிய ஒப்பந்தங்களுக்கு செய்ய முன்வந்தாங்க. கடல்ல இவ்வளவு இயற்கையின் இடர்பாடுகளை எடுத்து போனவங்க அவங்க தானே. அவங்கள புறம் தள்ளக்கூடிய மனநிலை எப்ப வந்துச்சு? காலனி ஆதிக்கத்துக்கு பின்னால வந்துச்சு. இந்த காலனி ஆதிக்கம் என்பது என்ன? பழங்குடிகளை புறம் தள்ளி, பூர்வீக வாசிகளை புறம் தள்ளி இந்த நாட்டினுடைய சொத்தை சூறையாட வேண்டும். அப்படி இன்னைக்கு மனித வளம் சூறையாடப்படுறது இல்லையா? இன்னைக்கு உள்ள அந்த கப்பல் நிர்வாகம் அப்படி இருக்கு, கப்பலோட்டும் நிர்வாகம். இந்த நிர்வாகத்துல உலக சந்தையில பாத்தீங்க அப்படின்னா, உலக கப்பல் உரிமையாளர்களின் கப்பல்களில் குறைந்தது 40-50% இந்திய கடலோடிகள் இருக்கிறார்கள். இந்திய பல்கலைக்கழகங்களில் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் படித்தவர்கள் அந்த தொழில் மையங்களில் மேலாண்மை இயக்குநர்களாக இருக்கிறார்கள். இப்ப மனித வளம் யாருடையது? மனித வளம் என்னுடையது. இங்கு ஏற்றுமதி இறக்குமதியாக சரக்கு எனக்காகவும் எனக்கும் வருகிறது. ஆனால் அதை சுமந்து வரக்கூடிய கப்பல்கள் எனக்கானதாக இல்லாமல் இருக்கிறது. அதை பற்றி ஒரு நிமிடமாவது சிந்திக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் பல லட்சம் கோடி டாலர்கள் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இலங்கை அடைந்திருக்கிற நிலை உங்களுக்கு தெரியும் தானே? என்ன நிலை தெரியுமில்ல? பாரத பிரதமர் அவர்கள் 7500 கோடி ரூபாயை இலங்கைக்கு கொடுத்ததாக சொல்கிறார்கள். நிதி உதவி செய்திருக்கிறோம். சகோதர பாசத்தோடு நிதி உதவி செய்கிறோம், தவறில்ல, கொடுக்கலாம். ஆனா
வரலாற்றில் ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மை அப்படின்னா, இலங்கைக்காரன் எப்போதுமே காலில் தைக்கும் முள்ளாகவே இருப்பான். வரலாற்றில் இதுவரைக்கும் இந்தியா செய்த எந்த உதவிகளையும் இலங்கை மதித்ததே கிடையாது, வரலாற்று காலத்திலிருந்து இன்னைக்கு வரை. ஆனா நம்ம திரும்ப திரும்ப செய்யறோம். எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒருவேளை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் 2008 இந்த காலகட்டங்களில் இருந்திருந்தால் ஈழ போராட்டம் வேறு விதமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்புக்காக ஈழம் தேவை. அதை என்று உணரப் போகிறோம். ஈழம் தேவை நமக்கு. இலங்கையின் சிங்களவர்களுக்கும் பாரத அந்த 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 பரந்த இந்த கண்டத்திற்கும் தீபகற்பத்திற்கும் இடையிலே தமிழ் என்ற அந்த தொப்புள் கொடி உறவு நீடித்து நிலைத்திருக்கும். தனிப்பட்ட விஷயங்களுக்காக, சுயநலத்திற்காக ஈழம் இல்லாமல் போச்சுல்ல. அப்போ இது புரிதல் இல்லை. இந்த புரிதல் இல்லாத காரணத்தால இப்படிப்பட்ட சூழல்கள் இருந்துருச்சு. கடலோடிகளை புறந்தள்ளியதால லட்சக்கணக்கான டாலர்களை இன்னைக்கு பயண கட்டணமா ஃப்ரைட் ஆன் த பேமெண்ட் ஆஃப் ஃப்ரைட் ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறோம். அதை அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? பண்ணலாம். ஆத்ம நிபார் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஆத்ம நிர்பார் துறைமுகங்களுக்கு இடையில பெரும் துறைமுகங்கள்லாம் இன்னைக்கு உள்ள சூழலை நீங்க பாக்குறீங்க. எப்படி பாத்தீங்கன்னா, சென்னை உதாரணத்துக்கு, சென்னைக்கு வரக்கூடிய சரக்குகள்லாம் எப்படி வருது அப்படின்னா, நகரமயமாதல் அப்படிங்கிற அந்த அந்த நிலை சென்னை துறைமுகத்தை மூச்சு திணற வைக்குது அப்படிங்கிறத உணர்றீங்களா? சென்னை துறைமுகமாக உணருங்க, சென்னை வாசிகளாக உணராதீங்க. சென்னை துறைமுகமாக இருந்தீங்க அப்படின்னா, சென்னை துறைமுகத்துக்குள்ள சரக்குகள் வருவதும் வெளியே போவதும் இரவு 10 மணிக்கு மேல் காலை 5 மணிக்குள் தான் நடக்கும். இப்படி ஒரு சூழல் இருந்தால் அந்த பெருந்துறைமுகம் எப்படி வளரும்? அதற்காக நகர்மயம் ஆகக்கூடாதுங்கிறது இல்லை, நகர்மயம் ஆகலாம். ஆனால் துறைமுகம் என்பது தனிப்பட்ட அமைவு என்ற எதிர்கால சிந்தனையோடு அது செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். சரி, அப்படி இல்லையா? முந்திரா போல, காண்ட்லா போல, அதாவது நகர்ப்புறங்களின் வெளியே அமைந்த துறைமுகங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இந்த தீபகற்பத்தில் இருக்கத்தானே செய்து. அப்படிப்பட்ட ஒரு நிலையில சரி, இப்போது சென்னை மூடப்பட்டு, அதாவது நகர்ப்புறமாதலால் கண்டிப்பாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தான் வளைத்திருக்கிறோம், வேற யாரும் வரல, வேற விதேசிகள் இல்லை, சுதேசிகள் தான் இருக்கோம், நாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்யலாம்? சென்னையை கடலோரங்களின் மூலம் சின்ன, அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து கடலூரிலிருந்து கரைக்கடல் கப்பலோட்டத்தின் மூலம் இணைக்கலாம் இல்லையா? இன்னைக்கு சாலைகளில் பெரிய விபத்து நடக்குது, எரிபொருள் சிக்கனம் அப்படின்னு பேசுறோம், மாசுபடுது அப்படிங்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சாலைகளில் திருப்ப நெருக்கடியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காம 50 லாரியில் வரக்கூடிய சரக்கை ஒரு 500 டன் கப்பலில் கொண்டு வந்து துறைமுகத்திலிருந்து துறைமுகத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துடலாமே? ஏன் தூத்துக்குடிக்குள்ள கொண்டு போய் கொடுத்துடலாமே? ஆத்ம நிர்பார் யோசிக்கலாம் இல்லையா? அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கடலோடிகள் அப்படிங்கிற இந்த புறக்கணிக்கப்பட்ட சமூகம் இருக்கான்ல, சாகர் மாலா என்பது, மாலா அப்படின்னா மாலைகளின் தொகுப்பு தானே. இந்த மாலைகள் அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிற இந்த தீபகற்பத்தில் ஹால்டியாவிலிருந்து இந்த பகுதி குஜராத் காண்ட்லா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காண்ட்லா ஹால்டியாவிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மாலைகளாக இருக்கு, அதாவது மலர்களாக இருக்கக்கூடிய பூங்கத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த துறைமுகங்களை இணைக்கும் கயிறாக இணைக்கக்கூடிய அந்த மாலைன்னா ஒரு கயிறு வேணும்ல, அந்த இணைக்கும் கயிறாக கடலோடிகள், மீனவர்கள் அல்ல, கடலோடிகள் பயன்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கடலோடிகள் சிறு, அதாவது இப்படிப்பட்ட இந்த பெரும் பொருளாதாரத்தை, இந்திய பெரும் பொருளாதாரத்தை தொழிலதிபர்களாக காப்பாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையே, அடித்தள மக்கள் காப்பாத்துறாங்க. அடித்தள மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுங்க, அவங்க காப்பாற்றுவாங்க. கடலோடிகளை கடலோடிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள், கடலோடிகளாக அங்கீகரியுங்கள். வரலாற்று காலத்திலிருந்து அவன் செஞ்சிருக்கக்கூடிய அந்த பங்களிப்புங்கிற கான்ட்ரிபியூட்டிங், you should recognize the contributing communities.
ஹூ இஸ் த கம்யூனிட்டி கான்ட்ரிபியூட்டிங் டு தி எக்கானமி? அவன் அப்படியே அந்த அந்த காலனிய மனப்பான்மையோட அப்படியே புறந்தளிட்டமே, சூறையாட விட்டுட்டமே. அப்போ நாம் நமக்கான ஆட்சி நம்மாலேயே நடக்கும்போது நம்மவர்களை ஏன் கைவிட்டீர்கள்? கைவிடக்கூடாதுல்ல. கைவிடப்படுறோம் அப்படின்னு சொல்றேன். கடலோடிகளுடைய பிள்ளையாக, கடலோடிகளின் ஆன்மாவாக நான் சொல்றேன், இந்த பங்களிப்பு சமூகம் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே அறிவோட நீங்க என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, ஓ கடலோடிகள் அப்படின்னா கப்பல் ஓட்டுவாங்க, கடல் வழி வாணிகம் வளர்த்தவர்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் எந்தெந்த அந்த அங்க உள்ள வணிகர்களோடு உறவை ஏற்படுத்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி வணிகத்தை செய்தவர்கள். அப்படிப்பட்ட திறமை இது. நீ என்ன சொல்ல அப்படின்னா, இந்த மனித வளம் அப்படிங்கிறது, இந்த கடலோடி அப்படிங்கிறது, கடல்ல கப்பல் ஓட்டுவான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு அறிவுக்கு சொந்தக்காரர்கள், பறந்துபட்ட அந்த நெட்வொர்க்கிங் அப்படிம்பாங்க இல்லையா, அப்படியான அந்த நெட்வொர்க்கிங் எல்லாத்தையும் ஒரு நாடு இழந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன நடக்கும்? இப்படிதான் இருக்கக்கூடிய பானையில் ஒரு பெரிய ஓட்டை போட்டு அதன் மூலமாக ட்ரெயின், அதாவது அந்த ஃப்ரைட் அப்படிங்கிறதன் மூலமாக அந்நிய செலவாணி போயிட்டே இருக்கும் வெளியே. இதன் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கடலோடிகளுடைய அந்த ஏக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. கடலோடிகளை கடலோடிகளாக அங்கீகரியுங்கள். அவர்களை கப்பல் உரிமையாளர்களாக மாற்றுங்கள். 1% இருக்கக்கூடிய அந்த 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 புள்ளி விவரம் இருக்கு இல்லையா, இந்த 1% அப்படிங்கிற புள்ளி விவரம் குறைந்தபட்சம் ஒரு 10% மாறட்டும். அதற்காக விதேசி கப்பல் உரிமையாளர்கள் இங்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல சாகர்மாலா செஞ்சு இவ்வளவு பெரிய துறைமுகங்கள்லாம் செஞ்சு என்ன ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எப்படி வருது அப்படின்னா, எங்க கப்பல்கள் வெளிநாட்டுகளில் 2 நாட்களில் ஏற்றி வரக்கூடியது இந்திய துறைமுகங்களுக்கு 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுறது குறை வரலாற்று காலங்களில் 10 வருடங்களுக்கு முன்னால இருந்துச்சு. ஆக துறைமுகங்களை செழுமைப்படுத்துகிறோம். இந்த துறைமுகங்களில் கப்பலை கையாளப்படுவதற்கு யாருடைய கப்பல்கள் கையாளப்பட போகுது? விதேசிகளின் கப்பல் கையாளப்படுகிறது. அப்போ இந்த சாகர்மாலா அப்படிங்கிற திட்டமே சுதேசிகளுக்கான, சுதேசி கப்பல் விதேசி கப்பல் உரிமையாளர்களுக்கான விருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க விருந்து வைக்கிறீங்களா? எங்களுக்கான கட்டுமானத்தை எங்களவர்களை நாமே பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கி தரக்கூடாதா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? எதுக்கு எடுத்தாலுமே VLCCs அல்ட்ரா லார்ஜ் கேரியரா 5 லட்சம் டன்னா 1 லட்சம் டன்னா கப்பல் அப்படின்னா 500 டன்னும். சிங்கப்பூருக்கு 3000 கப்பல் வருதுங்கிறா. சீனாவில் 10,000 கப்பல் 15,000 கப்பல் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட கப்பல்? 500 டன் வச்சிருக்கிறதும் கப்பல் தான், 5000 கப்பல் தான், 10,000 டன்னும் கப்பல் தான், 1 லட்சம் டன்னும் கப்பல் தான், 5 லட்சம் டன்னும் கப்பல் தான். இப்படி சிறிய கப்பல்களாக இருந்தாலும் நீங்க இந்த 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 மக்கள், அடித்தள மக்களுடைய அவன் யாரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறானோ, யார் இந்த பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கிறானோ அவனை நீங்க தூக்கி பிடிங்க, அவனை ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நன்றி, வணக்கம். கேள்வி நான் பாரதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். பரதவர்கள் அப்படிங்கிறது நீங்க குறுகி ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள்ள கொண்டு வாரீங்க, அதையும் ஒரு சமூகத்துக்குள்ள கொண்டு வாரீங்க. அந்த சமூகத்திலையும் மிகப்பெரிய புரிதல் உங்களுக்கு இருக்கணும். பரதவர்கள் அப்படின்னா பெரிய பட்டினவர், சிறிய பட்டினவர், கரையர், கடையர், மரக்காயர், செம்படவர், ஓடக்காரர், பள்ளி, நாட்டார், பரவர், முக்குவர், இப்படி அம்பலக்காரர் இல்லையா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவர்கள் அனைவரும் இணைந்தது தான் பரதவர்கள். சரியா? அந்த பரதவர்கள் அப்படிங்கிறவர்கள் கடலோடி. அவங்க இது அரசியல் தளத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த பதிலை நான் இங்கே சொல்ல முடியாது. வணக்கம் ஐயா. அந்த காலத்தில் இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் வச்சிருக்கேன். நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க கேள்வியை பாதியா வச்சிருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ பிராமணர்கள் கடல் கடந்து போனா அவருடைய பிராமணத்துவம் போயிரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்துச்சா இல்லையா? நெல்லுங்க, நான் முடிக்கலன்னு. ஆனா பிராமணர்கள் கடல் கடந்து போகலையா? எனக்கு தெரிய ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய கப்பல் தலைவர்கள், மாஸ்டர் மரைனர்ஸ், எத்தனை பிராமணர்கள் இருக்கிறார்கள்? சென்னையில் இருக்கிறார்கள். அப்போ
நான் கடலோடி அப்படிங்கிறது கடலோடி அப்படிங்கிற சமூகம் பிராமணர்களை இணைத்து சொல்றேன். வேற என்ன நீங்க கேட்டது அப்படித்தானே கேட்டீங்க? என்ன கேள்வி சொல்லுங்க. எந்த தொழில இல்ல எந்த தொழில? கப்பல் ஓட்டுவதையா மீன் பிடித்தலையா? இல்ல கப்பல் ஓட்டுவதையா மீன் பிடித்தலையா? கடலோரத்தில் வாழக்கூடியவங்களை மீனவர்னு குறுக்காத அப்படி சொல்றேன். ரைட். நான் பதில் சொல்றேன். தூத்துக்குடிக்கு வடக்க 25 கிலோமீட்டர்ல தருவைக்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நாடார் இருக்காங்கல்ல, நாடார் தான் மீனவர்கள். புரியுதா? போய் களப்பணி ஆயிட்டு வந்து களப்பணி செய்துட்டு வந்து கேள்வி கேளுங்க. நன்றி. வாழ்வாதாரம் மீட்டெடுக்க வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடு, நம்பிக்கை, கடலடியில் கால்வருடல், கடல் இணைப்பு பாலம், கடலின் மேல் ஆளுமை இருந்தால் உலகத்தை வெல்லலாம், விதேசி கப்பலை ஏற்றுக்கொள்ளலாமா, பங்களிப்பு சமூகங்கள் என்பவர்கள் யார் யார், மீனவர்களாக குறுகி பார்க்கும் மனப்பான்மை ஏன் ஏன் என அழகாக எடுத்துரைத்த ஸ்ரீ ஜோ டி குரூஸ் அவர்கள் எழுதிய யாத்திரை என்ற நூலை வெளியிட ஒரே நாடு திரு நம்பிராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நூலை வெளியிட பெற்றுக்கொள்பவர் திரு ராஜா சண்முகம், ஊடகவியலாளர், மாரி இண்டாய் அனலிட்டிகல்ஸ் மேனேஜிங் டைரக்டர். எழுத்தாளரை கௌரவப்படுத்தும் விதமாக பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது.